வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சத்தான முருங்கைக்கீரையை வச்சு தண்ணி சாறு எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருங்கைக்கீரை தண்ணி சாறு செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, தேங்காய். கண்டிப்பா அரிசி களைஞ்ச தண்ணியில தான் இது செய்யணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், கொஞ்சமா ஜீரகம், மிளகு, தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் போட்டு தாளிக்கும் போது நமக்கு தண்ணி சாறு இன்னும் வாசமா இருக்கும். அதுக்காக தான் ஜீரகம் சேர்த்து அது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. தண்ணி சாறு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் எண்ணெயிலே வதக்கி விட்டு பச்சை மிளகாயை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மசாலா எதுவும் சேர்க்காததுனால பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி சாருக்கு சில பேர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும், புளிப்பு இல்லாமல் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு சின்ன தக்காளியாக நான் அது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நம்ம வதங்கினதும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வேணும்னா தான் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, வேணாலும் நீங்கள் போட வேணாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை அது கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காயையும் அது கூட சேர்த்து ஒரு மூடி போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பையும் நம்ம அளவு கரெக்டாக பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை வந்து நான் எப்பவும் கடைசியாக தான் சேர்க்கணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீரையை அது கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக கீரையை வந்து அந்த தண்ணி சாறு நல்லா கொதித்த பிறகு தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கணும்னா நமக்கு சூப்பரான தண்ணி சாறு ரெடி ஆகிடும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேவ் பண்ணி உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில பார்க்கலாம். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கானவங்க செய்யற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க. ரசம் கூட அமிர்தமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.